ஹாய். இந்த வீடியோல இங்கிலீஷ் மாடியூல்ஸ் L1, L2, L3க்கு S4 4வது மாடியூல்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இது நம்ம ஆல்ரெடி ஃபெசிலிட்டேட்டட் ட்ரைனிங்லேயே வச்சு பார்த்தது ஒண்ணுதான். நவுன் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, பெயர் சொல். ஒரு பெயரை குறிக்கும் சொல் நவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதோட அட்வான்ஸ் கிளாசிஃபிகேஷன் L3ல இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா L2க்கும் L1க்கும் ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் தேவையே கிடையாது. ஸோ அட்வான்ஸ் கிளாசிஃபிகேஷன் நீங்க L3க்கு எடுக்கும்போது கம்பேர் பண்ணி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராப்பர் நவுனையும் காமன் நவுனையும் சேர்த்து வச்சு எடுக்கணும். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபரையோ பொருளையோ இடத்தையோ குறிக்கும் பெயர். சரிங்களா? ரவி, ராமு, ராஜு, ராகுல் இதெல்லாம் குறிப்பிட்டு ஒரு ஒரு பையனை குறிக்கக்கூடிய சொற்கள். அதே பையன் அப்படின்னு சொன்னா எவ்வளவோ பையன் இருக்காங்க. எல்லா பையனுக்கும் பொதுவா என்னன்ற பேர் வைக்கிறோம்? பாய்ஸ் அப்படின்னு வைக்கிறோம். ஜெயசீதா, லோகலட்சுமி, மதுமிதா இவங்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு பெயர்னு சொன்னா அவங்க எல்லாருமே யாரா இருக்காங்க? பெண்களா இருக்காங்க. ஸோ பெண் கேர்ள் அப்படிங்கிறது காமன் நவுன். ஒரு குறிப்பிட்ட பெண்ணோட பேரு சீதா அப்படின்னு சொல்றோம்னா அது ப்ராப்பர் நவுன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்க எடுக்கலாம். இப்ப சிட்டி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு காமன் நவுன். பெங்களூரு அப்படின்னு சொல்றோம்னா அது ஒரு குறிப்பிட்ட சிட்டியோட பேரு, அதனால அதை ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லலாம். இதை கம்பேர் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்து காங்கிரீட் நவுன், அப்டிராக்ட் நவுன். காங்கிரீட் நவுன் அப்படின்னா டேபிள். இந்த டேபிளை நீங்க தொடலாம். சரிங்களா? அது ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட். அதை நீங்க தொடலாம், அதை நீங்க சென்ஸ் பண்ணலாம், ஸ்மெல் பண்ணலாம், டேஸ்ட் பண்ணலாம், கேட்கலாம். அப்படிங்கிற மாதிரி பிசிக்கல் ஆப்ஜெக்டா இருக்கிறத காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். காங்கிரீட் அப்படின்னா உறுதியான அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. நம்ம வீட்டுக்கு ரூஃப் எல்லாம் கூட போடுவோம் இல்லையா? ஜல்லி, சிமெண்ட், மணல், தண்ணி எல்லாம் கலந்து ஊத்துவோம் இல்லைங்களா கம்பியில, அதை கூட காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காங்கிரீட்னா திடமான உறுதியான அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்டை காங்கிரீட்ல சொல்றோம். அது எதை கூட கம்பேர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அப்டிராக்ட் நவுன் கூட கம்பேர் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அவங்க பசங்களுக்கு புரியும். அப்டிராக்ட் நவுன்னா உங்களால பார்க்க முடியாது. அது அது ஒரு பொருளா இருக்காது. அது ஒரு ஃபீலிங்கா இருக்கலாம், ஒரு பண்பா இருக்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோகம். சோகம் அப்படிங்கிறத உங்களால உணரதான் முடியுமே தவிர அது உங்களால பார்க்க முடியாது. எங்க சோகம் இருக்குன்னு தெரியாது. சந்தோஷம், பொறாமை, இது ஹானஸ்டி, நேர்மை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸ், குவாலிட்டிஸ். சரிங்களா? இதை வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, பொருளா தொட்டெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா ஒரு டேபிள் அப்படின்னும் போது அது எதுல வரும்? காங்கிரீட் நவுன்ல வரும். காங்கிரீட் நவுன்னா அது ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட். அதே அப்டிராக்ட் நவுன்னா அது வந்து ஒரு குவாலிட்டியா, ஒரு பண்பா இருக்கலாம், ஒரு ஃபீலிங்கா இருக்கலாம். உங்களால தொட்டெல்லாம் அதை பார்க்க முடியாது. சரிங்களா? இது ரெண்டும் கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா ஒரே ஒரு தேனி மட்டும் இருந்தா அதை தேனின்னு சொல்லுவோம். நிறைய தேனீக்கு பீஸ் அப்படி, ஹனி பீ அப்படின்னு சொல்லுவோம். நிறைய தேனீக்கள் இருக்கும்போது அதை ஸ்வாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு திராட்சை இருக்கும்போது அதை கிரேப் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய திராட்சை இருக்கும்போது அது வந்து பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனிமல்ஸ், மந்தை, ஹேர்ட் அப்படின்னா மந்தை. ஆடு, ஒரே ஒரு ஆடு மட்டும் போச்சுன்னா அது ஆடு. அதே நிறைய ஆடுகள் போச்சுன்னா அது ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ பல பொருட்கள் சேர்ந்து இருக்கும்போது அது எல்லாத்தையும் சேர்த்தாப்புல கொடுக்கக்கூடிய நவுன் தான் கலெக்டிவ் நவுன். ஒரே ஒரு பையன் மட்டும் இருந்தாங்கன்னா அவனை பையன் அப்படின்னு சொல்லுவோம். அதே 4 பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? கேங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒருத்தர் விளையாண்டாருன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதே ஒரு நிறைய பேர் சேர்ந்து ஒரே ஒரே இதுல விளையாடுறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு டீம் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டீம் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கலெக்டிவ் அப்படின்னா நிறைய பேர், நிறைய பொருட்கள் சேரும்போது அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய நவுன் பெயர் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. காம்பவுண்ட் அப்படின்னா ரெண்டு, காம் அப்படின்னா டூகெதர், கம் அப்படின்னா டூகெதர். இந்த இடத்துல இருக்க கம்முக்கு டூகெதர்னு அர்த்தம். அதாவது ரெண்டு வார்த்தை சேர்ந்தாப்புல ஒரு வார்த்தை உருவாக்குது. பெட் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ரூம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. இது ரெண்டும் சேர்ந்தாப்புல பெட்ரூம் அப்படிங்கிற ஒரே ஒரு நவுனை உருவாக்குது. ஃபிஷ், ஃபுட். ஃபிஷ்ங்கிறது ஒரு வார்த்தை, ஃபுட்டுங்கிறது ரெண்டு வார்த்தை. ரெண்டும் சேர்ந்தாப்புல என்ன ஆகுது? ஒரு வார்த்தையை உருவாக்குது இல்லைங்களா? ஸோ அதை காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தாப்புல ஒரு வார்த்தை உருவாகுது இல்லைங்களா? அதனால அதை காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கவுண்டபிள், அன்கவுண்டபிள். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்க சொல்லி கொடுக்கணும். கவுண்டபிள்னா எண்ண முடியும், அன்கவுண்டபிள்னா எண்ண முடியாது. சாண்ட், மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதே ரைஸ் எண்ண முடியுமா? அரிசியை எண்ண முடியுமா? எண்ண முடியாது.
சரிங்களா? ஆனா டேபிள் அப்படின்னும் போது அது என்ன பண்ண முடியும்? எண்ண முடியும். புக், பென்சில், ஆரஞ்சு இதெல்லாம் எண்ண முடியும். சரிங்களா? எண்ண முடிந்ததை கவுண்டபிள் நவுன் அப்படின்னும், எண்ண முடியாததை அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸசைஸுக்கு போய் இது எல்லாத்தையும் வந்து நீங்க கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்து அவங்க கிட்ட சில எடுத்துக்காட்டுகள் அவங்களே சொல்ல வச்சு கேட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸசைஸ்க்கு அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி தான். சம் நவுன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எது ப்ராப்பர் நவுன், எது காமன் நவுன், எது கலெக்டிவ் நவுன், எது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு பார்த்து அதை எடுத்து அவங்க அங்க எழுதணும். ரொம்ப ஈஸி தான். ரெண்டாவது இது என்னன்னா ஒரு காமன் நவுன், ஏதாவது ஒரு காமன் நவுன் எழுதி, ஃபார் எக்ஸாம்பிள் பாய் அப்படின்னு எழுதி அந்த அந்த வார்த்தையை வச்சு சென்டென்ஸ் எழுதணும். சரிங்களா? அடுத்து காம்பவுண்ட் நவுன் அப்படின்னா பெட் ரூம், பெட்ரூம்ங்கிறது எக்ஸாம்பிள்லேயே இருக்கு இல்லைங்களா? அப்போ அது யூஸ் பண்ணக்கூடாது. பிளே கிரவுண்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை எழுதி ஒரு காம்பவுண்ட் நவுன் எழுதி அதுக்கு ஒரு சென்டென்ஸும் எழுதணும். சரிங்களா? இதுதான் எக்ஸசைஸு. அடுத்து L2க்கு போயிடலாம். L2க்கும் அதே தான், பேசிக் கிளாசிஃபிகேஷன் தான் இருக்கும். ஜஸ்ட் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன் தான் இருக்கும். ஸோ நீங்க L3க்கு எடுக்கும்போது இவங்களையும் கூட உட்கார வச்சு எல்லாத்தையும் கூட சொல்லி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்க 10 சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய நவுன்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ண சர்க்கிள் பண்ற மாதிரி இருக்கும். அது சர்க்கிள் பண்ணா மட்டும் போதும். அது எந்த டைப் ஆஃப் நவுன் அப்படின்னு அவங்களால L2 லெவலுக்கு சொல்ல முடியாது, அதனால அது தேவையில்லை. நவுன்ஸை மட்டும் அண்டர்லைன் சர்க்கிள் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளேன், ஏர்போர்ட் அப்படின்னு 2 நவுன்ஸ் இருக்கு. அதை மட்டும் சர்க்கிள் பண்ணா போதும். அடுத்து சில வார்த்தைகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எது காமன் நவுன், எது ப்ராப்பர் நவுன்னு எடுத்து எழுதும். அதுவும் ஈஸியா தான் இருக்கும். அடுத்து L1க்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது நவுன் அப்படின்னா அது ஒரு பெயர் சொல். அது ஒரு பர்சனோட பேரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது ஒரு பர்சனோட பேரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு இடத்தோட பேரா இருக்கலாம், ஒரு விலங்கோட பேரா இருக்கலாம், ஒரு பொருளோட பேரா இருக்கலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து நீங்க ஆக்டிவிட்டிக்கு அனுப்பலாம். அதெல்லாம் அவங்க ஒரு 2 முறை படிக்க வைங்க. இந்த மேன், MAN மேன், ANN ஆன், GARL கேர்ள் அப்படின்னு அவங்கள படிக்க வைங்க. அப்புறமா நவுன் ஆக்டிவிட்டியில பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மேட்ச் தான் பண்ணணும், நவுனுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அவங்க பண்ணிடுவாங்க. அப்புறம் 2வது ஆக்டிவிட்டியில ஒவ்வொன்றும் எடுத்து எழுதணும். இப்போ எது பர்சன், எது பிளேஸ், எது பொருள், எது விலங்கு அப்படின்னு எடுத்து எழுதணும். ஸோ S4 வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.